Hi everyone, welcome back to Banu Samee kitchen. நாம இன்னைக்கு சூப்பரான prawns வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமா செய்ய போறோம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு வாட்டி செஞ்சு பாத்தீங்கன்னா இதை நீங்க அடிக்கடி செய்வீங்க. வாங்க இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது நம்ம மசாலா அரைச்சு தாங்க செய்ய போறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கங்க. இதுல 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5 பல் அளவுக்கு பூண்டு, சின்னதா ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு இதை கொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. தண்ணி எல்லாம் சேர்க்க வேண்டாங்க. 1-2 அரைச்சாலே போதும். இது ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. ஒரு கடாய் எடுத்துக்கங்க. இதுல 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுக்கோங்க. இதுல 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு இதை பொன்னிறமா நம்ம வதக்கிக்கலாம். பிங்க் நிறத்துல வர அளவுக்கு இதை நம்ம வதக்கிக்கணுங்க. ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே வதக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். 2 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க. ஹை ஃப்ளேம்லயே வதக்குங்க, அப்பதான் சீக்கிரமா வதங்கிடும். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வதக்கியாச்சு வெங்காயத்தை. இப்போ நாம இதுல நம்ம 1-2 அரைச்சு வச்சிருந்த அந்த மசாலாவை இதுல சேர்த்துருங்க. இந்த மாதிரி மசாலாவை அரைச்சு செய்யும் போது டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எப்பவுமே வெறும்னே இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டு செய்வோம். இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சிருங்க, இல்லைன்னா கருகிடும். இதை 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், உங்க காரத்துக்கு ஏத்தாப்புல சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் தனியாத்தூள். எல்லா மசாலா பொடியும் சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சுட்டு இதை 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மிளகு ஜாஸ்தியா சேர்த்துருக்கோங்க, அதனால மிளகாய் தூளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அப்ப டேஸ்டும் நல்லா இருக்கும். 1 நிமிஷம் இது நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் இதுல பாதி மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கோங்க. நீங்க டைரக்டா கட் பண்ணி கூட சேர்க்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்கும் போது சீக்கிரம் வதங்கிடும், அதனால நான் அரைச்சு சேர்த்திருக்கேன். கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டேன். 1 நிமிஷம் அதோட எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு சுண்டி வரணும் மசாலாவை. நீங்க தக்காளியை கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க, நான் அரைச்சு சேர்த்திருக்கேன். பாருங்க, எண்ணெய்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் இதுல நம்ம ஒரு 500 கிராம் அளவுக்கு இறால சுத்தம் பண்ணி தண்ணியை முழுசா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்ல இதை நல்லா வதக்கணுங்க. எப்பவுமே இறால மூடியை போட்டு மூடிலாம் வேக வைக்காதீங்க, ஏன்னா நிறைய தண்ணி விடும். இதை ஓப்பனா வச்சே ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுவே நிறைய தண்ணி விடும். நீங்க வதக்க பாத்தீங்கன்னா தண்ணி அதுவே நிறைய ரிலீஸ் ஆகுங்க. பாருங்க, நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, இறால்ல இருந்து தண்ணி ஜாஸ்தியா இருக்கும். இதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்ல அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நமக்கு என்ன அழகா மேல பிரிஞ்சு வரும், அதுதான் கரெக்ட் ஸ்டேஜா இருக்கும். எக்ஸாக்டா ஒரு 10 நிமிஷம் மட்டும் வதக்குங்க போதும். ரொம்பவும் வதக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரான்ஸ் ஹார்ட் ஆயிடும். பாருங்க, தண்ணி எல்லாமே சுண்டி போயிடுச்சு. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா இந்த சமயத்துல இறக்கிடுங்க. இல்ல இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் இதை குக் பண்ணுங்க. பாருங்க, கடைசியா இதுல கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டு அவ்வளவுதாங்க, இதை நம்ம இறக்கிடலாம். சூப்பரான பிரான் வறுவல் நமக்கு ரெடி ஆயாச்சு. இது சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, பலாவுக்குலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.